Hi friends, welcome to KML Knowledge Hub. இப்போ நம்ம டிஆர்பி சிலபஸ் டிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸோட கண்டினியூட்டி பார்க்கலாம். யூனிட் 5 வரை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ யூனிட் 6 to யூனிட் 10 வரை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க யூனிட் 6 என்ன அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் யூனிட் 6. அதில் பார்த்தீங்கன்னா பொயட்ரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வால்ட் விட்மன் எழுதின அவுட் ஆஃப் த கிராடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங், எமிலி டிக்கின்சன் எழுதின பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின மெண்டிங் வால், பிர்ச்சஸ், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். 3 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனது? ராபர்ட் ஃப்ராஸ்ட். டேடி ரிட்டன் பை சில்வியா பிளாத். அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயே மொத்தம் டீட்டெயில்டில் 1 2 3 4 5 6 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலில் நான் டீட்டெயிலில் பேசேஜ் டு இந்தியா ரிட்டன் பை வால்ட் விட்மன். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ரிட்டன் பை இஇ கம்மிங்ஸ். போயம்ஸ் டு ப்ரூக்லின் பிரிட்ஜ், போயம்ஸ் டு கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ப்ரூக்லின் பிரிட்ஜ் ரிட்டன் பை ஹார்ட் கிரானே. ஓகே, ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் ரிட்டன் பை மார்க் ட்வைன், மாபி டிக் ரிட்டன் பை மெல்வில்லி, ஓல்ட் மேன் அண்ட் தி சீ ரிட்டன் பை ஹெம்மிங்வே. ப்ரோஸில் அமெரிக்கன் ஸ்காலர் ரிட்டன் பை எமர்சன், நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் ரிட்டன் பை ஃபால்க்னர், வால்டன் ரிட்டன் பை தோரோ, த owl in the attic ஜேம்ஸ் தர்பர். அடுத்து ட்ராமாவில் ஹேரி ஆப் ரிட்டன் பை யூகின் ஓநெயில், த டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் ரிட்டன் பை ஆர்தர் மில்லர், ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் டென்னசி வில்லியம்ஸ், ஹூ இஸ் அப்ரைட் ஆஃப் விர்ஜினியா வூல்ஃப் எட்வர்ட் ஆல்பி. இது எல்லாமே அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் 6. அமெரிக்கன் லிட்ரேச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் தான், இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் யூனிட் 7 தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருக்கும் போயமோ எல்லாம். ஏன்னா யூனிட் 7ல் மட்டும்தான் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தனியாக காமன்வெல்த் இன் லிட்ரேச்சர் அதையும் தனியாக கொடுத்துருப்பாங்க. வாங்க யூனிட் 7 போகலாம். யூனிட் 7ல் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரியில் கீதாஞ்சலி ரிட்டன் பை தாகூர், தாட் த பேராக்ளீட் ரிட்டன் பை அரபிண்டோ. அடுத்து நான் டீட்டெயில் ஸ்டடியில் இதாவது நம்ம கீதாஞ்சலி தாட் த பேராக்ளீட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், இதில் சரோஜினி நாயுடு எழுதின நிறையா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், டோருட்டட் எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், அப்புறம் ஏகே ராமானுஜம் எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், ஆர் பார்த்தசாரதி எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், கமலாதாஸ், நிசீம் எசைக்கல் இவங்க எல்லாம் எழுதின இம்பார்ட்டன்ட் போயம்ஸை நல்லா பார்த்துக்கிடணும். ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. இத்தனை ரைட்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிடணும். அடுத்து ஃபிக்ஷனில் கூலி ரிட்டன் பை முல்க்ராஜ் ஆனந்த், கந்தபுரா ரிட்டன் பை ராஜா ரயோ, இங்கிலீஷ் டீச்சர் ரிட்டன் பை ஆர்கே நாராயண், எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் ரிட்டன் பை கமலா மர்கண்டையா. இதில் ஃபுல்லாக இப்போ இது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் தானே. இந்த சிலபஸில் கேரக்டர்ஸ், இந்த கூலி, கந்தபுரா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டீச்சர், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் இதிலெல்லாம் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு ஃபெமிலியரான கேரக்டர் நேம் தான் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் நேம்லாம் நம்ம ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் எடுத்த உடனே டஃபஸ்ட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை முடிச்சுட்டு கூட நம்ம அடுத்தது போகலாம். ஏன்னா இது நமக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக தான் தெரியும், ஃபெமிலியரான கேரக்டர்ஸாக தெரியும். அந்த கேரக்டர் நேம்லாம் ஈஸியாக படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் டான்ஸ் ஆஃப் சிவா ரிட்டன் பை ஆனந்த கோமாரசாமி அரபிண்டோ. அடுத்து அன் ஆட்டோபயோகிராஃபி ரிட்டன் பை நேரு. 2 ப்ரோஸ். ஓகே, இதில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ராமாவில் முக்ததாரா ரிட்டன் பை டாகூர், துக்ளக் ரிட்டன் பை கிரிஷ் கர்னாட், லாரின் சாஹிப் ரிட்டன் பை குருச்சரண் தாஸ். இதெல்லாம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் உள்ள டைட்டில்ஸ், அதில் போயம்ஸ், ஃபிக்ஷன், ப்ரோஸ், ட்ராமா யூனிட் 7. அதே இது யூனிட் 7லேயே காமன்வெல்த்தும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்.
வாங்க அடுத்து காமன்வெல்த் லிட்ரேச்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். காமன்வெல்த் லிட்ரேச்சர்லையும் பொயட்ரியில் த டையிங் ஈகிள் ரிட்டன் பை E.J. Pratt, ஃபயர் இன் த மர்டரிங் கட் ரிட்டன் பை ஜூடித் ரைட், த சிடார் ரிட்டன் பை ஜூடித் ரைட் 2 poem கொடுத்துருக்காங்க. டெலஃபோன் கான்வர்சேஷன் ஓல்சோயின்கா, மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா அபிசோல் நிக்கோல், மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா அபிசோல் நிக்கோல், ஆஸ்திரேலியா ரிட்டன் பை A.D. ஹோப், ஆஸ்திரேலியா ரிட்டன் பை A.D. ஹோப். ஓகே, இதுவும் பொயட்ரி தான், காமன்வெல்த் லிட்ரேச்சரில் உள்ள பொயட்ரி. அடுத்து ட்ராமா லைன் அண்ட் தி ஜுவல் ரிட்டன் பை ஓல்சோயின்கா, நெட்கல்லி டவுக்லஸ் ஸ்டீவார்ட், இது ட்ராமா. அடுத்து ப்ரோஸில் நாவலிஸ்ட் அஸ் டீச்சர் ரிட்டன் பை சின்வா அச்சுபி, ஃபிக்ஷனில் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ரிட்டன் பை சின்வா அச்சுபி, க்ரை த பிலோவ்ட் கண்ட்ரி ரிட்டன் பை ஆலன் பேட்டன். இது ஃபுல்லாக காமன்வெல்த் லிட்ரேச்சரில் உள்ள சிலபஸ். ஓகே, ஆனால் யூனிட் 7ல் என்னடா இவ்வளோ இருக்குது, காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் உள்ள எல்லா போயமாக இருக்கலாம், ஃபிக்ஷனாக இருக்கலாம், ப்ரோஸாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், அதே இதில் உள்ளதாக இருக்கலாம், ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பயப்பட வேண்டாம். நம்ம ஈஸியாக யூனிட் 7 படித்து என்ன கேட்டாலும் அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணி மார்க் வாங்கிடலாம். ஸோ டோன்ட் ஃபீல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. யூனிட் 8ல் என்ன அப்படின்னா அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சரில் மாடர்ன் ட்ராமா அப்படிங்கும்போது மாடர்ன் ட்ராமாவில் எப்படி கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து ஷேக்ஸ்பியர் டைமில் தான் ட்ராமா பிகின் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மாடர்ன் ட்ராமா ஃபுல்லாக டீட்டெயில்டாக. அதே இது ஃபிக்ஷனில் இப்போ ட்ராமாவை எடுத்துக்கலாம், ஃபிக்ஷன் எடுத்துக்கலாம். எப்படி கேட்கலான்னா கேரக்டர்ஸ் வச்சு கொடுத்து கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளேயில் டிடெக்டிவ் கேரக்டர் யார் அப்படின்னா இந்த டிடெக்டிவாக யார் இருந்தா அப்படிலாம் சொல்லி கேட்கலாம் ஃபிக்ஷன் ட்ராமாவில். அதே இது இதில் உள்ள டேர்ம்ஸ் கூட கேட்கலாம். அடுத்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெனேசான்ஸ், ரெஃபார்மேஷன் மூமெண்ட்ஸு எல்லாமே மூமெண்ட்ஸ் தான். அதில் அதே மாதிரி ஃபெமினிசம் அதெல்லாம் இந்த ஃபெமினிசம் தனியாகவே வந்துடும், லிட்ரரி மூமெண்ட்ஸ்லேயும் வரும். அடுத்து லிட்ரரி கிரிட்டிசம் அண்ட் தியரிலையும் என்னென்ன தியரிஸ் இருக்குது, என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே வரும். அடுத்து ஃபெமினிசமில் உமன்ஸ் பற்றி என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அதெல்லாம் ஃபெமினிசம். டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, அது இங்கிலீஷில் எப்படிலாம் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஜேர்னலிசம் அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் பேப்பர் யார் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஜேர்னலிசமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படி கேட்கலாம். போஸ்ட் மாடர்னிசம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷில் 8th யூனிட்டில் இவ்வளோ தான். ஆனால் எல்லாருமே ஏன்னா இந்த 8th யூனிட் அண்ட் 9th யூனிட் அண்ட் 10th யூனிட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தியரியாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 7th யூனிட் வரை நீங்கள் பார்த்தீங்கள்ல, ஃபஸ்ட்டு டு 7th யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே போயம், ட்ராமா, ஃபிக்ஷன் இப்படி தான் இருக்கும், ப்ரோஸ் இப்படி தான் இருக்கும். படிக்க ஈஸியாக தெரியும், அந்த கேரக்டர்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் 8th 9th 10th அப்படி கிடையாது, ஃபுல்லாக தியரி தான். ஆனால் மேக்ஸிமம் எதில் கஷ்டப்படுவாங்கன்னா கடைசி 3 யூனிட்டில் தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த 3 யூனிட்டே படிச்சிட்டோன்னு வைங்களேன், அழகாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாங்க. அந்த 3 யூனிட்டை கஷ்டம்னு நம்ம நினச்சிட்டோன்னா கஷ்டம்னு நினைப்போம், கஷ்டம்னு கடைசி வரைக்கும் நினைப்போம். சரி அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ 8th யூனிட்லேயும் இவ்வளோ தான் இருக்குது, அதில் என்னென்னு பார்த்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அடுத்து 9th யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது எப்படி வந்துச்சு, ஆரிஜின் எப்படி வந்துச்சு, இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இங்கிலீஷோட பிளேஸ் என்ன, ஓல்டு இங்கிலீஷ் என்ன, மிடில் இங்கிலீஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மாடர்ன் இங்கிலீஷ் எப்படி ரைஸ் அண்ட் க்ரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒக்காபுலரிஸ், க்ரீக் டேர்ம், லட்டின் டேர்ம், ஃப்ரெஞ்ச் டேர்ம், இட்டாலியன் டேர்ம், ஸ்காண்டினேவியன், இதெல்லாம் எப்படி வேர்டு ஃபார்மேஷன் பண்ணாங்க. அதாவது இப்படி எடுத்தோடனே இங்கிலீஷ் வரல, க்ரீக்லேருந்து கடன் வாங்கி ஒரு வேர்டு வந்துச்சு, அது மறுபடி அடுத்த லட்டின்லேருந்து ஒரு கடன் வாங்கி கடைசியாக தான் இங்கிலீஷில் ஒரு வேர்டே வந்திருக்கும். அப்போ அது எப்படிலாம் வந்துச்சு லட்டினில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கட்டுக்கு
க்ரீக்கில் என்ன சொன்னாங்க, லட்டினில் என்ன சொன்னாங்க, அப்படி அதே மாதிரி தான் நம்ம வந்து வேர்டு ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு படிப்போம். அதுக்கப்புறம் 6th வந்து என்னென்னா சேஞ்ச் ஆஃப் மீனிங். 7th வந்து மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், பைபிள், ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், மில்டன், டாக்டர் ஜான்சன் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன இங்கிலீஷ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுதான் 7th. அடுத்து அமெரிக்கன் இங்கிலீஷ். 9th இந்தியன் இங்கிலீஷ். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ். அடுத்து ஸ்பெல்லிங் ரிஃபார்ம், இங்கிலீஷ் லெக்சிகான். இப்போ இந்த 9th யூனிட்டுக்கு புக் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு வந்து 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் எழுதுனது ஹென்ரி பிராட்லி, அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதுன எஃப்டி வுட், ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஏசி பக். இந்த 3 புக்ஸையும் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 9th யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக 9th யூனிட்டில் லாங்குவேஜை மட்டும் இல்லாமல் லிங்குஸ்டிக்ஸ் அதுவும் 9th யூனிட்டை சேர்ந்தது தான். நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ், ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதாவது ஃபோனிம்னா என்ன, மார்ஃபிம்னா என்ன, அப்படி நிறையா டேர்ம்ஸ் இருக்கும். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் எல்லாமே. ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், மீனிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், கிளாஸு, ப்ரேஸு, கண்கார்டு, சென்டென்ஸ் பேட்டர்னு, ஃபோனாலஜி, மார்பாலஜி, ஐடலெக்ட், டயலெக்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷனல், ஜெனரேட்டிவ் கிராமர். இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு கிராமர் ELBS ஃப்ராங்க் பிளேலி அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு தியாரட்டிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் ஜான் லேயன்ஸ். இது 9th யூனிட். ஓகே, அட் லாஸ்ட் 10th யூனிட் பார்த்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். அது வந்து மொத்தம் 11 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 11 டாபிக்ஸுமே கொஞ்சம் தியரி தான், பட் படித்தோன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு பொயட்டிக்ஸ் ரிட்டன் பை அரிஸ்டாட்டில். செகண்ட் an essay of dramatic poesy written by Dryden. பயோகிராஃபியா லிட்ரேரியா ரிட்டன் பை கால்ட்ரிட்ஜ். அதில் மெயினாக சாப்டர் 14 and 17 மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்து லெட்டர்ஸ் எழுதுனது யாருன்னா கீட்ஸ். அடுத்து மெட்டாஃபிசிக்கல் poets written by T.S. Eliot. 4 kinds of meaning written by I.A. Richards. The 7th type of ambiguity written by William Emerson. The archetypes of literature written by Northrop Frye. Sense of the past written by L. Trilling. Irony as a principle of structure written by Brooks. Tension in poetry Alan Tate. ஓகே, இது எல்லாமே தான் 6th to 10th யூனிட் ஆஃப் டிஆர்பி சிலபஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, மெயினாக நம்ம இப்போ இந்த 10 யூனிட்டை படித்தோன்னு வைங்களேன், 110 மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம லிட்ரேச்சர் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சைக்காலஜி லிட்ரேச்சர் 110 மார்க்கு, சைக்காலஜியும் எஜுகேஷனும் 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக 150 மார்க்ஸு. இதில் நம்ம ஜிகே கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கும் ஜிகேலையும், தென் சைக்காலஜி எஜுகேஷன்லேயும் நிறையா உள்ளூட்டமாக நிறையா கேட்கலாம். ஏன்னா நம்ம பிஎட்லேயே படிச்சிருப்போம். ஸோ கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுதான் நடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ லிட்ரேச்சரில் மட்டும்தாங்க நம்ம இதுதான் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லிட்ரேச்சரை விட்டுறக்கூடாது. லிட்ரேச்சர் 10 யூனிட்டை தரவாக வச்சுக்கிட்டோன்னா அந்த 110 மார்க்கில் அழகா ஒரு என்ன சொல்கிறது, இதில் மட்டும் நீங்கள் ஒரு 70 கொண்டு வந்துட்டாலும் போதுங்க, வேலை கன்ஃபார்ம். 70 கொண்டு வந்துட்டாலும் போதும். இங்கே எங்கே கொஞ்சம் வந்து இதில் ஒரு 40 மார்க்கில் ஒரு 70 எபோவ் இதில் கொண்டு வந்துட்டிங்கனாலே இங்கே அங்கே ஒரு 15 மார்க் வந்தாலும் 85 வேலை கன்ஃபார்ம்ங்க. ஸோ 110ல் எபோவ் 70 தான் நம்ம டார்கெட்டே. இது கடைசியில் நம்ம படிச்சுட்டு கூட மார்க் எடுத்துடலாம். பட் 110 10 யூனிட்டை தரவு பண்ணணுங்க, இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். டிஆர்பி படிக்கிற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் 10 யூனிட்டையும் கவர் பண்ணுறேன். வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம படிக்கிறோம், ஜெயிக்கிறோம், வேலையை வாங்குகிறோம். தேங்க்யூ.